இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான இந்த நாளில் உங்களுக்காக வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லி, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வாழ்க்கையில் சாந்த குணம் நமக்கு தேவை. பேர் வச்சிருப்பாங்க சாந்தம் என்று சொல்லி, சமாதானம் என்று சொல்லி. ஆனா உங்க வாழ்க்கையில சாந்தமும் கிடையாது, உண்மையான சமாதானமும் கிடையாது. பேர் மட்டும் நல்ல பேரை தெரிந்தெடுக்கிறார்கள். அதற்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை பார்த்து அருமையான இந்த நல்ல வழியில் நான் சொல்கிறேன், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வாழ்க்கையில் நல்ல குணம், அமைதலான குணம் நமக்கு தேவை. கடின குணம் அல்ல, முரட்டாட்டம் உள்ள சுபாவங்கள் அல்ல, எதிர்த்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல, சாந்த குணம் நமக்கு தேவை. நம்முடைய சாந்த குணங்கள் எல்லா மனிதனுக்கும் தெரிந்திருப்பதாக. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். 1947 நம்முடைய இந்தியா சுதந்திரம் பெற்றது. அந்த சுதந்திரத்திற்காக சத்தியாகிரக வழியிலே போராடி சுதந்திரம் பெற்றவர்கள். அவர்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் அமைதலாக அவர்கள் போராடின நிமித்தமாய் இந்தியாவை சுதந்திர பாதைக்கு கொண்டு வந்தார்கள். மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா விதங்களிலும் அவளுக்கு தேவை, அதாவது சாந்த குணம். நம்மளை பார்த்து மற்றவர்கள் சொல்லணும், இந்த சகோதரனுக்கு, இந்த சகோதரிக்கு சாந்த குணம் இருக்கிறது என்று சொல்லி. நம்முடைய சாந்த குணம் ரொம்ப முக்கியம். மற்றொருடத்தில் பேசுகிற காரியங்களில், இடைபடுகிற காரியங்களில், கொடுக்கப்பட்ட வேலைகளில் கோபங்களை நிகழ்ந்துவிட்டு, எரிச்சலை மாற்றிவிட்டு சாந்த குணமாய் நாம் நடந்து கொண்டால் நம்மை பார்த்து சொல்கிறது வேதம் பாக்கியவான்கள் என்று. பல லட்சம் பணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அல்ல, உயர்ந்த மனிதர்கள் பாக்கியவான்கள் அல்ல. பாக்கியவான் என்று சொன்னால் சாந்த குணம் நமக்கு தேவை. சாந்த குணமாய் இருக்கிறபடியினால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எல்லாரும் உங்களை சாந்த குணம் உள்ளவர்கள் என்று பாராட்டுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமைக்குள்ளாய் நீங்கள் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.